பேய் இருக்கு இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன் அந்த ராத்திரி வரைக்கும். எஸ், இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு நபருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஒரு நபருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப நேரம் பேசாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்பவுமே எல்லாத்தையும் நம்மளால நம்ப முடியாது. அதே மாதிரிதான் இந்த மனுஷனுக்கு 13 வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு வரைக்குமே நம்ப முடியலன்னு சொல்றாரு. அன்னைக்கு கோகுலஷ்டமி, கிருஷ்ணர் பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. இந்த கதை எழுதினவர் அவர் ஃப்ரெண்ட்ஸு கூட டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்கும்போது அப்போ ரொம்பவே ராத்திரி ஆச்சு. அதனால பயத்துல அவர் வீட்டு வரைக்கும் பாதி தூரம் துணைக்கு அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டும் பாதி தூரம் வந்து அவரை விட்டுட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு இன்னும் பாதி தூரம் இவர் தனியா தான் போயிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு வீட்டுக்கும் போயிட்டாரு. அவர் வீடு ரொம்பவே பெருசா இருக்குமா. அவர் வீட்டை சுத்தி நிறைய மாங்காய் மரமும் வேப்பல மரமும் இருக்குமா. வீட்டுக்கு போனதும் மின்னுக்கு கதவை தட்டுறாரு. ஆனா யாருமே திறக்கல. ஒருவேளை கேட்டு இருக்காதுன்னு சொல்லி பின்னாடி கதவை போய் தட்டலான்னு சொல்லி பின்னாடி கதவை போய் தட்டுறாரு. அப்பவும் யாரும் திறக்கல. அப்படி தட்டிட்டு யதார்த்தமா பின்னால் திரும்பி பார்த்திருக்காரு. அப்போ பின்னாடி யாரோ இருந்த மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருன்னு சரியா தெரியல. அப்புறமா உத்து பார்த்து இருந்திருக்காரு. அப்போதான் தெரிஞ்சிருக்கு அங்க ஒரு பொண்ணு உக்காந்து இருந்திருக்காங்க. ஒரு வெள்ளை கலர் புடவையை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு உக்காந்து துணி துவச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. மணி ஒரு 11 இருக்கும். இத்தனை மணிக்கு யாரு இங்க உக்காந்து துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்கள பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போய் பார்க்கும்போது அவருக்கு அவங்க முகம் சரியா தெரியல. ஏன்னா முடி முழுக்க அவங்க முகத்தை மறைச்சிருந்திருக்கு. அதனால சரியா அவருக்கு தெரியல. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்த்திருக்காரு. அதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காரு. ஏன்னா அப்படி துணி துவச்சிக்கிட்டு இருந்தவங்க தண்ணியே இல்லாம துணி துவச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பவே அவருக்கு ஒரு சந்தேகம் பட்டுன்னு வந்துருச்சு. இது கண்டிப்பா மனசால் இல்ல, வேற ஏதோன்னு. அப்படியே பயத்திலே ஒரு ஸ்டெப் அப்படியே பின்னாடி வர ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா கதவை வேகமா போட்டு தட்டி இருக்காரு. அப்ப கூட யாருமே திறக்கல. அப்போ அந்த சமயத்துல முன்னுக்கு இருந்த அந்த உருவத்தோட முடிய கொஞ்சமா முகத்துல இருந்து விலக்கியிருக்காங்க. விலக்கிட்டு அவரை பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க கை முகம் எல்லாமே கருப்பா இருந்திருக்கு. பல்லும் கண்ணும் மட்டும்தான் வெள்ளையா இருந்திருக்கு. இதை பார்த்தகையோட இன்னுமே ரொம்பவே பயந்து போயிருக்காரு. ஆனா பயந்துட்டு அவரு உடனே ஓட கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரேஞ்சரா ஏதாவது ஒன்ன பார்த்தனா உடனே ஓடக்கூடாது, அங்கேயே நிக்கணும், நம்ம முதுக காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பார்த்துக்கிட்டு மின்னுக்கு வரலான்னு சொல்லி முன்னுக்கு கதவு கிட்ட போலான்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உருவம் அவரை பார்த்து சிரிச்சிருந்திருக்கு. வேற வழியே இல்லாம அவரும் அந்த உருவத்தை பார்த்து சிரிச்சிருந்திருக்காரு. அப்படி சிரிச்சுக்கிட்டு காலிங் பெல்ல தட்டுறாரு. அப்போ அவரோட தங்கச்சி வந்து கதவு திறந்திருக்காங்க. உடனே தங்கச்சியை கூட்டுக்கிட்டு கதவு அடிச்சுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போயிட்டு தங்கச்சி கிட்ட சொல்றாரு இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. ஆனா அவங்க தங்கச்சி சிரிக்கிறாங்க. எதுவுமே நம்பல. நீ போய் சொல்ற சொல்லி நம்பல. இவரு சீரியஸா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தங்கச்சி உடனே பின்னாடி கதவுக்கு கூட்டு போயிட்டு லைட்டை திறந்துட்டு காட்டுறாங்க என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு அந்த இடத்துல. அப்படி அவரும் பாக்குறாரு. அந்த டைம்ல எதுவுமே இல்லை. அவர் பார்த்த அந்த உருவம் அங்க கிடையாது, அங்க காணும். அப்போ தங்கச்சி நீ தூக்க கலக்கத்துல வளர்ற சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இவரு நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சரி
காலைல எழுஞ்சாலும் அம்மா கிட்ட சொல்லலாம், அம்மா நம்புவாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள அனுபவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க நம்புவாங்க சொல்லி அவரு தூங்குறாரு. விடிஞ்சதும் உடனடியா அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு, நேத்து ராத்திரி இந்த மாதிரி வீட்டு பின்னாடி ஒரு வெள்ளை கலர் உருவத்தை பார்த்தேன்னு. அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க, நீ இப்பதான் பாக்குற, நான் ஏற்கனவே பாத்துறேன். எனக்கு மிந்திக்கே தெரியும் வீட்டு பின்னாடி ஒரு உருவம் இருக்குன்னு. ஆனா உங்ககிட்டலாம் சொன்னா நீங்க பயந்துருவீங்க சொல்லிதான் நான் உங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா அவங்கனால நம்ம குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வராது. அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க. அவங்கனால எந்த தொந்தரவும் இல்லை. நீயும் போய் அவங்கள எந்த தொந்தரவும் பண்ணாத, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒன்று சொன்னக்கையோட அவங்க அம்மா சொன்னக்கையோட தான் அவருக்கு நிம்மதியாவே இருந்திருக்கு. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒன்று. ஸோ இது அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு. இப்போ அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஸோ அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்திருக்கு. அதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு வெப்சைட்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கதை தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட். முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதோட நான் உங்களை அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சைனிங் ஆஃப், கவின் ராஜ்.